சகோதரர் சாம்சன் பால் எழுதிய 2023 ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வரும் சிகரந்தோடும். நிறைய பேருக்கு இந்த வருஷம் முடிகிற நேரத்தில் ஒரு விதமான ஒரு பதட்டம் வரும். புதிய வருஷம் பிறக்கிற வரையிலும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை நல்ல நம்பிக்கை தரது மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த வருஷம் முடிவில் அதுக்காகவே நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. எப்படியாவது ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் வாங்கிடணும், புது வருஷம்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றே புரிஞ்சுங்க, வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய இருதயத்தில் தந்தது நல்லது. ஆனால் அந்த வருஷம் முடிகிற நேரத்துலையும் புதிய வருஷம் துவங்குற நேரத்துலையும் ஏதோ ஒன்று இப்போ முடிய போகுது, ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப பதட்டம் அடைய தேவையில்லை. ஏன்னா அந்த நாட்காட்டி இருக்கிறது பாருங்கள், இந்த கேலண்டர் இதெல்லாம் மனுஷன் உண்டாக்குனது தான். ஆண்டவருடைய பார்வையில் வருஷம் எப்பொழுது முடிகிறது எப்பொழுது துவங்கிறது வேறு விதமாக தான் இருக்கும். அதனால் நாம் ஐயோ வருஷம் முடிய போகுது, வருஷம் முடிகிற வேளையில் கூட நமக்கு இந்த பிரச்சனை நீங்களே இன்னும் 31ஆம் தேதிக்கு 1-2 நாள் தான் இருக்குது, ஐயோ இந்த பிரச்சனை முடியணுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். 31 தாண்டி போயிட்டதுனால பிரச்சனை முடியாது நீங்கள் நினைக்க வேண்டாம். இல்லை வருஷம் பிறந்துட்டதுனால அப்படியே நல்ல காலம் வந்துட்டு நம்ம நினைக்க முடியாது. தேவனுடைய கேலண்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மனுஷங்க காலங்களை கணக்கிடுறதுக்கு தான் நாம் இப்போ ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி கேலண்டர் வச்சுருக்கோம். அதனால் இந்த கேலண்டர் அடிப்படையை பார்த்து நம்ம ரொம்ப பதட்டம் அடைய தேவையில்லை. ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அத்தியாயத்துடைய 19ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, இன்று முதல், ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது என்று முதலுங்க? ஜனவரி 1 இல்லை, அதுதான் ஆண்டவருடைய கேலண்டரில் உள்ள கணக்கு. இன்று முதல்னா நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட சூழல் நம்மிடத்தில் உருவாக வேண்டும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் முடிவடைவதற்கு ஆண்டவர் டிசம்பர் 31 இல்லை ஜனவரி 1 கணக்கு பண்ணுறதில்லை. நம்முடைய பிரச்சனை முடிவதற்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழல் நமக்கு ஏற்பட வேண்டும் விரும்புகிறார். அந்த சூழல் வந்துவிட்டால் பிரச்சனை முடிவடையும், ஆசீர்வாதங்கள் துவங்கும். அதனால் 31க்குள்ளே நமக்கு நல்லது நடக்கலைன்னு சொன்னால், இல்லை பிரச்சனை ஓயலைன்னு சொன்னால் இனி பிரச்சனை ஓயாதன்னு அர்த்தம் கிடையாது. அதுபோல் ஜனவரி 1 ஏதாவது ஒரு ப்ராமிஸ் கிடைக்கல, இல்லை ஒரு நம்பிக்கை கிடைக்கலன்னு சொன்னால் இன்னொன்று நல்லது நடக்காது, அப்படி கிடையாது. தேவனுடைய கேலண்டர் வித்தியாசமாக இருக்கிறது. இன்று முதல் ஆகாய தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு தேவன் பேசுகிற பொழுது என்ன சொன்னான்னா, நீ கடந்து போன நாட்களில் நடந்த வழிகளெல்லாம் சிந்தித்து பார் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி செய்கிறவளை இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது ஜனவரி 1 அல்ல, இல்லைன்னா ஒரு மாத பிறப்பு ஒரு மாத துவக்கத்திலிருந்தும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று ஒரு திட்டம் நோக்கம் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் பாதையில் நாம் போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற பொழுது அன்றிலிருந்து நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பூர்ணமாக தேவ திட்டத்துக்கும் தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது அது ஜனவரி மாதம் நடந்தாலும் சரி, பிப்ரவரி மாதம் நடந்தாலும் சரி, மார்ச் மாதம் நடந்தாலும் சரி, இல்லைன்னா அக்டோபர் நவம்பர் நடந்தாலும் சரி, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய பார்வையில் ஒரு வருட பிறப்பு. வருட முடிவு என்பதும் வருட பிறப்பு என்பதும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சூழல். அந்த சூழல் அமையவில்லை என்றால் நாம் ஆண்டோடைய சமூகம் ஜெபிக்கணும். எதனால்? ஆகாய தீர்க்கதரிசியுடைய காலத்து மக்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை, பிரச்சனையே ஓயலை, ஒரு நல்லது நடக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், இன்றிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அது கேலண்டர் கணக்குப்படி அல்ல, நீ தேவனுடைய திட்டம் நோக்கிய பாதையில் உன்னை ஒப்பு கொடுத்து அந்த வழியில் செல். அந்த வழியில் இல்லாமல் நீ வேறு எந்த வழியில் இருந்தால் அந்த வழியை விட்டு விலகி நீ வரணும். பல நேரங்களில் நம்ம பெரிய பாவமான வழிகளில் இல்லை, ஆனால் எல்லாமே நம்முடைய வாழ்வோடு சம்மந்தப்பட்ட வழிகளிலே போயிட்டுருப்போம். நாம் நன்றாக சம்பாதிக்கணும், நன்றாக வாழணும், நன்றாக சாப்பிடணும், நன்றாக உடுக்கணும், இந்த மாதிரி போயிட்டுருப்போம். நம்ம தீங்கு தீவிரலாம் செய்யலை. ஆனாலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனுடைய திட்டம் சார்ந்த வழியில் செல்ல வேண்டும். அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் செல்லுகிற பொழுது அங்கு தான் நம்முடைய ஜனவரி 1 ஆரம்பிக்கிறது. அதனால் டிசம்பர் 32 குறித்தும் கவலைப்படாதீங்க, ஜனவரி 1 பற்றியும் பதட்டப்படாதீங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு எந்த நேரமும் அவருக்கு ஒரு கேலண்டர் கணக்கு இருக்குது. அது என்னென்னு சொன்னால் ஒரு சூழல். அந்த சூழல் நம்முடைய வாழ்வில் அமையும்படியாக உருவாகும்படியாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார்.